வந்தோருக்கெல்லாம் வேலைவாய்ப்பை அள்ளி வழங்கும் தொழில் நகரம், குட்டி ஜப்பான், டாலர் சிட்டி என பல்வேறு பெயர்களில் பெருமையுடன் அழைக்கப்படும் நகரம் திருப்பூர். ஆனால் இந்த நகரத்தில்தான் வெளிநாட்டு மோகத்திற்கு அடிமையான இளைஞர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். மோசடி கும்பலைச் சேர்ந்த ஒருவரை பல ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்துள்ள காவல்துறை மேலும் 2 பேரை தேடி வருகிறது. வெளிநாட்டு மோகம் கொண்ட பலருக்கும் ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது நாம் பார்க்க போகும் இந்த சம்பவம். இந்த நபர்தான் ஆஸ்திரேலிய ஆப்பிள் தோட்டத்தில் வேலை வாங்கி தருவதாக ஏராளமான இளைஞர்களை ஏமாற்றியுள்ளார். கடந்த 2012ஆம் ஆண்டு நடந்த மோசடியில் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் செட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் அந்த இளைஞர். அதே பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவரை கடந்த 2012ஆம் ஆண்டு நரேஷும் அவரது நண்பர்கள் 2 பேரும் சந்தித்துள்ளனர். ஆஸ்திரேலியாவில் உள்ள ஆப்பிள் தோட்டங்களில் நிறைய வேலை உள்ளதாகவும் மாதம் 90,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் என்றும் ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். அதில் மயங்கிய அந்த இளைஞரிடம் விசா, பயண கட்டணம், கமிஷன் என 1,85,000 ரூபாய் ஆகும் எனவும் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அவர்களிடம் 1,85,000 ரூபாயை கத்தையாக கொடுத்துள்ளார் அந்த இளைஞர். பிறகு அவரை சென்னை அழைத்து சென்ற நரேஷும் அவரது நண்பர்களும் சுற்றுலா விசாவை கொடுத்துள்ளனர். இதனால் அந்த இளைஞருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அப்போது நேரடியாக பணி விசாவில் அனுப்ப தாமதமாகும் என்பதாலேயே இப்படி செய்தோம் என்றும், நீங்கள் பொறுத்திருந்தால் நேரடி விசா மூலமே அனுப்பி வைக்கிறோம் எனவும் நரேஷும் அவரது நண்பர்களும் தெரிவித்துள்ளனர். இதனை நம்பி அந்த இளைஞரும் காத்திருந்துள்ளார். ஆனால் காலங்கள் தான் ஓடியதே தவிர விசா வரவில்லை. இதுகுறித்து அந்த இளைஞர் கேட்டபோது நரேஷும் அவரது நண்பர்களும் உரிய பதில் தராமல் அவரை அலைக்கழித்து வந்துள்ளனர். இதனையடுத்து கடந்த 2016ஆம் ஆண்டு திருப்பூர் மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசில் அந்த இளைஞர் புகார் செய்துள்ளார். அதன்படி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போலீசார் சில நாட்களுக்கு முன்புதான் நரேஷை கைது செய்துள்ளனர். அந்த இளைஞர் மட்டுமில்லாமல் மேலும் பலரிடமும் ஆஸ்திரேலிய ஆப்பிள் தோட்டங்களில் வேலை வாங்கி தருவதாக கூறி நரேஷும் அவரது நண்பர்களும் லட்சக்கணக்கில் மோசடி செய்துள்ளது தெரிய வந்துள்ளது. இந்தியாவில் திருப்பூர் மிகப்பெரிய தொழில் நகரம். இங்கேயே நிறைய வேலை வாய்ப்பு இருக்கும்போது ஏன் வெளிநாடு போகிறாங்கன்னு தெரியல. அந்த வெளிநாட்டு மோகம் தான் அதுக்கு காரணம். வெளிநாட்டில் இருக்கிறத விட இங்கேயே எல்லா வசதிகளும் எல்லா சுதந்திரங்களும் இங்கேயே இருக்குது. இளைஞர்கள் வெளிநாடு போகணும், வெளிநாடு போய் சம்பாதிக்கணும், அந்த பெருமைக்கு வேண்டி வெளிநாடு போகிற இதில் முகத்திருக்கிறாங்க. இந்த திருப்பூர் நகரம் என்பது இந்தியாவில் மிகப்பெரிய குட்டிச்சாமான் அழைக்கக்கூடிய தொழில் நகரம். இந்த தொழில் நகரத்தில் வேலை வாங்கி தரேன், வெளிநாட்டில் வேலை கிடைக்குது வாங்கன்னு இளைஞர்களை திரட்டி ஏமாத்துறாங்க. அப்படி விழிப்புணர்வு இல்லாதனால இளைஞர்கள் பணத்தை கொடுத்து வேலையும் கிடைக்காம தன்னைத்தானே அழிக்கக்கூடிய நிலைக்கு திருப்பூர் நகரம் இல்லை. திருப்பூர் நகரம் வளர்ந்துகிற நகரம், தொழில் நகரம். விழிப்புணர்வோடு அந்த இளைஞர்கள்லாம் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தற்போது கைதான நரேஷிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் தலைமறைவான மேலும் 2 பேரையும் தேடி வருகின்றனர். தொழில் நகரமான திருப்பூரில் வெளிநாடு செல்ல ஆசைப்பட்ட இளைஞர்கள் ஏமாற்றப்பட்டதும், நீண்ட நாட்களுக்கு பிறகு மோசடி செய்தவர் காவல்துறையிடம் சிக்கியுள்ளதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கதிர்வேல், நியூஸ் 7 தமிழ், திருப்பூர்.